வெல்கம் பேக் டு கைரளி உலகம். ஒரு பலா மரம் இருந்தது. அதில் நல்ல காய் 4 காய் பிடிச்சிருந்தது. ஒன்றை போட்டு சாப்பிட்டோம். 5 காய் பிடிச்சிருந்தது. ஒன்று வந்து இருக்குதுன்னு நினச்சிட்டு பார்த்துட்டு இருந்தோம். பார்த்துட்டு இருந்த அந்த சைடில் வெறும் தோல் மட்டும்தான் இருந்திருக்குது. அப்புறம் பார்த்தா இன்னொரு சைடு காக்கா தின்னு மொத்தம் ஃபுல் போயிடுச்சு. அப்புறம் இன்னொன்று போட்டு காயாகவே போட்டு லேசாக பழுத்திருக்குது. அது ரொம்ப நேரம் போட்டு கடைசியில் எப்போ அது விழுந்துச்சுன்னே தெரியல. அந்த மாதிரி விழுந்த நேரம் எடுக்க முடியல. அப்புறம் வந்து இனி அது ஏதாவது வெரைட்டி பண்ணும்போது நான் அதை எடுக்கிறேன். இன்றைக்கி இந்த வேலை நடந்தது. கொஞ்சம் செடிகள் வேலையும் செஞ்சோம். இதுதான் அந்த ஒரு பாகம் தோல் பழுத்துருச்சா. இன்னொரு பலாமரம் இருக்குது. அதில் வந்து மழை பெஞ்சால் அந்த காய் நல்லா இருக்காது, நல்லாவே இருக்காது, அப்படியே தண்ணியாக இருக்கும், டேஸ்ட்டும் இருக்காது. இதுதான் அந்த பழம். ஒரு சைடு ஃபுல் காக்கா தின்னு 2-3 சோளம் மட்டும்தான் மிச்சம் இருக்குது. இன்னும் ஹைப்ரிட் மரங்கள்லாம் வச்சுருக்கிறதுனால வருஷம் முழுக்க நமக்கு பலாக்காய் இருந்துகிட்டே இருக்கும். அதுவும் ஒரு கடவுளோட பெரிய தானம் அப்படி தான் சொல்லணும். நன்றி, வணக்கம்.